ஹாய் ஆல், வெல்கம் டு ஹரிணி சதீஷ் vlogs. இந்த வீடியோவில் நம்ம வெந்தயம் வச்சு இப்படி ஹேர் பேக் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்க போகிறோம். என் முடிக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் முடி பொறுத்து எடுத்துக்கோங்க. அதை நைட்டே நம்ம பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். அது ஒரு 8 to 10 hours ஊறணும். மார்னிங் எழுந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். தண்ணி தனியாக எல்லோ கலரில் மாறி இருக்கும். அதில் நீங்கள் தண்ணி தனியாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் மட்டும்தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஏன்னா வெந்தயமே ஆல்ரெடி நிறைய தண்ணியோட கண்டென்ட் சேர்ந்துருக்குது. அதனால் அவ்வளோவா தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம இப்போ வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அது ரொம்ப மெய்யாக அரைக்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நல்லா ஊறிடுச்சு. அதனால நல்லா கொஞ்சமாக அரைச்சாலே அது திக்காகிடும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது வேறு ஒரு கண்டெய்னருக்கு மூவ் பண்ணிக்கோங்க. அதை மூவ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம 2 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று தயிர். அது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தயிர் முடிக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும். அதனால தயிர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயில் ஹேரை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க வெந்தயம் போடுறதுனால. இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ண வேண்டியது தான். எப்போயுமே எந்த பேக்காக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா தலையை சிக்கு உடச்சிக்கோங்க. எண்ணெய் வச்சு சிக்கு உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஹேர் ரொம்ப சிக்காகாமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல ரூட்டில் எண்ட்ஸில் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபுல்லாக நல்லா மசாஜ் கொடுத்து அது நல்லா ரவுண்ட் மோஷனில் மசாஜ் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 45 minutes to 1 hour வரைக்கும் ஊற வச்சேன். உங்களுக்கு எப்படி வீசிங் ப்ராப்ளம் இருந்தால் ஒரு 1/2 hour போதும். அந்த மாதிரி உங்களோட ஹெல்த் பார்த்துட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் குளித்ததுக்கப்புறம் என் ஹேர் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இந்த ஷைனினஸ்ஸு? அதுக்கப்புறம் அந்த லென்த்து எண்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஏன்னா நான் வேறு எதுவுமே அப்ளை பண்ணல. ஜஸ்ட் ஷாம்பு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய நேச்சுரல் லைட்டில் முடி இப்படி தான் இருக்குது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாஸ்க் அப்ளை பண்ணாலே உங்கள் ஹேர் நல்ல க்ரோத்தாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபால் இருந்தால் இந்த மாஸ்க் அப்ளை பண்ண ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகும். அதனால நீங்கள் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது. நான் 4 இயர்ஸாக இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த யூஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ரெகுலர் இன்டேக்கும் நீங்கள் நல்லா சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் டெய்லி மார்னிங் ஆம்லா ஜூஸ் அதெல்லாமே குடிப்பேன். ஹெல்த்தும் நீங்கள் அப்படியே ஆல்டர்னேட்டாக பார்த்துக்கிட்டா அவுட்கம் நல்லா சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. என்னோடய ஹேர் ஃபஸ்ட்டு செஸ்ட் அளவு வரைக்கும் தான் இருக்கும். இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் ஹிப் வரைக்கும் வளர்ந்துருக்கு. நீங்கள் தொடர்ந்து இந்த மாஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தால் உங்களுக்கு within 1 month ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் கேர் வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Do like and subscribe guys. We'll see you soon on another video. Until then, bye from Harini Satish vlogs. Thank you.